கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களை காண்கிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல வேளையிலே உம்முடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாகப்பா. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே ஆண்டவரே எங்களை போஷிக்கிறவர். நீர் உலகத்தை உண்டாக்கும் போது ஓடி ஓடி செங்க சமந்து கட்டி எதுவும் செய்யலப்பா. ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, சூரியனா இருந்தாலும் வந்துடும். அப்படிப்பட்ட மேன்மையானவர் மனிதனுக்கு எழுதின. நீங்க ஒரு நாய்க்கு ஒரு பைபிள் எழுதல ஆண்டவரே, குருவிக்கு எழுதல, குரங்குக்கு எழுதல, ஒரு காருக்கு எழுதல, ஒரு மரத்துக்கு எழுதல, ஒரு மலைக்கு எழுதல, ஒரு அவ்வளவு பெரிய கடல் அதுக்கு எழுதல, ஒரு பூவுக்கு எழுதல. கோடி பூக்கள் இருக்கும், ஒரு பூக்கு கூட நீங்க எழுதல. ஆனால் உம்முடைய சாயலாய் படைத்த எங்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் செய்திக்கு ஏதாயிலும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் வேதமும் அவருடைய சித்தமும் என்று கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆமேன், ஆமேன். வேதமும் அவருடைய சித்தமும். ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல தகுதி உடையவர்களாய் நீங்களும் நானும் ஆவதற்கு ஒரு கிரேட்டஸ்ட் கிரைட்டீரியா என்ன, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம் அந்த மேன்மையான காரியத்தை அடைய வேண்டும் என்றால், ஆமேன், என்ன வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது ரொம்ப ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. என மிகுந்த நடுக்கத்தோடு தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஏன்னா இது வேற யாராவது ஒரு பெரிய குருஜி, ஒரு நாட்டு தலைவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நம்ம அப்படி குப்பையில் தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், நம்ம செத்த பின்னாடி மோட்சத்துக்கும் நரணத்திற்கும் பிளான் பண்ணுறவர் சொல்கிற வார்த்தையை நம்ம சீரியஸாக எடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ ஒரு கேள்வி வருகிறது பிரியமானவர்களே, நான் உண்மையிலேயே தேவ சித்தம் செய்கிறானா, இல்லாவிட்டால் என் ஆசையின்படி வாழுகிறேனா? எனக்கு அருமையான தேவஜனமே, கடவுளுடைய சித்தம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவர் எனக்கு கொடுக்கிற வாழ்க்கையை நான் இனிமே வாழ்வேனே தவிர நானாக எனக்கு என்று தேர்ந்தெடுத்து நான் வாழ்கிறதில்லை. என் வாழ்க்கையை சிலுவையில் அடித்து விட்டேன், ஆகவே நான் அவருடைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா அவ்வளவு முக்கியம் அவர் சித்தத்தின்படி செய்வது. 10 கன்னிகைகளை பார்க்கிறோம். 5 கன்னிகைகளும் அவர்கள் ஆயத்தமாக தான் இருந்தார்கள், ஆனால் தேவ சித்தத்தின்படி ஆயத்தமா இல்லை. அதனால கடைசியில் எப்படி கதவு போட்டினார் தெரியுமா? The tragedy, நான் உங்களை அறியேன் என்று சொன்னார். தட்டுறாங்க, மணவாளனே நாங்கள் இந்த ஓடி வந்துட்டோம். பிரியமான தேவஜனமே, தேவ சித்தம், அதாவது அதெல்லாம் யாருங்க தேவ சித்தம், அது இதாவது நமக்கு எது இஷ்டமோ, ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப், அப்படிதான் இன்றைக்கு அநேகர் ஓடுகிறார்கள். பிரியமானவர்களே, கேரண்டியா அது அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆமென், கடவுளுடைய சித்தத்தின்படி வாழாதவர்கள் அவருடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தில் முடியாது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்போ சரி, அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் வர வேண்டியது இருக்கு. சரி, ரைட்டு தாங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், வேதவசனம்லாம் சரிதான். அப்போ என் வாழ்க்கையில் எப்படி இதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து கொள்கிறது? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 50% மேலே அவங்க பிரச்சனை காரணம் அவங்க தவறான முடிவு எடுத்தது தான்.
அல்லேலூயா. ஆமென். தவறான முடிவு பிரியமானவர்களே. அப்போ நம்ம சரியான முடிவு எடுக்க வேண்டிய அவசியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா தப்பாக ஒரு மாப்பிள்ளைய இல்லை ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துருவாங்க. கான்சிக்வன்சஸ் ரன் த்ரூ அவுட் த லைஃப். ஏன்னா வேற ஏதாவது சட்டையனா துவைச்சிடலாம், கிழிச்செல்லாம் தூக்கி போட்டுடலாம். கல்யாணம் முடிச்ச பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு அருமையானவர்களே, தவறாக ஆண்டவர் இப்படி அவனை படிக்க வச்சு கொண்டாடணும்னு நினச்சிருப்பாரு. இவங்க பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்றாங்க, இந்த காலேஜ் நல்லா தெரியுது. ஏன்னா தேவ சித்தத்தை அறிஞ்சுக்கிறது கொஞ்சம் உட்காரணும் அவர் சமூகத்தில், இல்லையா? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிச்சுக்குங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய சித்தம் வேதத்தில் சொல்லப்பட்டதும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தேவ சித்தம் அது ரொம்ப முக்கியம். அப்போ அதை அறிந்து கொள்ளுகிறது எப்படி அப்படின்னு வரச்சில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக தீர்க்க தரிசனம் அவர்கிட்ட போனால் தவறொன்றும் இல்லை. என நானே சில நேரங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தான். நான் யாரையும் குறை சொல்லவும் நான் விரும்பவில்லை. ஆனால் எல்லார் சொல்லுவதும் சரியா இருக்குமா? ஏன்னா சிலர் தீர்க்க தரிசியா இல்லாமல் அவர் மனசில் பட்டலைன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து சொன்னாதான் சரியான தீர்க்க தரிசனம். கான்ஷியஸாக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நான் நினைக்கிறேன் திரைச்சீலை மேலிருந்து கீழே அது 6 இன்ச்சு திக்னஸ், 1/2 அடி திக்னஸ் குறைஞ்சது இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உடனே அந்த திரைச்சீலை கிழிந்து விட்டு, இது வரைக்கும் நீ வேற சோர்ஸ் மூலமாக தான் நீ ஏன்ட்ட வரணும், இனிமே உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டு விட்டபடி நேரடியாக என் சமூகத்துக்கு முன்னால் நீ வரலாம் என்று சொல்லி வந்துவிட்டது. சரி, ரொம்ப நல்லது. அதான் எனக்கு அருமையானவர்களே, சில காரியங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதே இல்லை. அதனால தான் இவ்வளவும் நடந்திருந்தும் தெரிந்திருந்தும் அநேக விசுவாசிகள் தேவ சித்தம் செய்யாமல் போகிறார்கள். நீங்கள் உங்களை குறித்து முதல் கேள்வி இன்னைக்கு அதுதான் கேட்கணும். நான் தேவ சித்தத்தின்படி செய்கிறேனா? அல்லேலூயா. நீ எதுலனாலும் இருக்கலாம், எந்த வேலைனாலும் இருக்கலாம். அப்போ தேவ சித்தம் அறிந்து செயல்படுவது அவ்வளவு பரலோக ராஜ்யத்திற்கு போகிற அளவிற்கு அது முக்கியத்துவமானது என்றால், அதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. 90% அவருடைய சித்தம், ஏன் 100% கூட நம்ம சொல்லலாம், வேத வசனத்தில் தான், அந்த வசனத்தின் மூலமாகத்தான் அவர் நம்மோடு பேசுகிறார். இது போக தரிசனங்களிலே பேசுவதுண்டு, சொப்பனங்களிலே பேசுவதுண்டு, எல்லாமே உண்டு. ஆமென். ஆனால் 90% அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறது வேத வசனத்தின் மூலமாக. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வேத வசனத்தை அவர் நாய்க்கும் எழுதி கொடுக்கல, பூவுக்கும் எழுதி கொடுக்கல. ஒரே புஸ்தகங்க பைபிளில். ஏன்னா இந்த பைபிள் கிட்டத்தட்ட 1585 வருஷம், ரவுண்டாக பார்த்தோம்னா 1600 வருஷம் எழுதின ஒரே புத்தகம் இந்த வேதாகமம் மட்டும்தான். பூமியில் எந்த புத்தகமும் கிடையாதுங்க. ஆண்டவரால் தனித்துவமாக வச்சிருக்கிறார். ஏன்னா நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம் யாரும். இன்னொரு தேவன் எதுவும் இருக்குமா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் அவர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்தில் 119 அதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்கு. பெரிய அதிகாரம் தான் இல்லையா, பிக்கெஸ்ட் சாப்டர். அதில் 105 வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். நம்ம கொஞ்சம் வசனத்தை பார்த்துட்டு சில ப்ராக்டிக்கலாக நான் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான செய்தி. நீங்கள் மிக கவனமாக கேட்கும்படி உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் எந்த வடிவிலே கேட்டாலும் உங்களை நான் அழைக்கிறேன். சங்கீதம் 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், அல்லேலூயா, என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது.
இந்த தேவ சித்தம் நான் என்ன செய்யணுங்கிற தெரியாத, நான் என்ன செய்யனே தெரியலங்க, ஒரு பதட்டமான நிலைமையா இருக்குங்க. என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, எனக்கு இப்படி ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு சரீரத்தில் வியாதி இருக்குது, டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, நான் என் சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கேன், எனக்கு என்னன்னே தெரியல, ஃபைனான்ஸ் ட்ரபிள் எனக்கு இருக்குது, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அப்படி குழம்பி இருக்கும்போது அப்பாவுடைய வசனம் தான் நம்மளை சரியான பாதையிலே நடத்தும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஷார்ட்கட் ஆயிடுச்சு. உடனே போக வேண்டியது, அந்த வாட்ஸ்அப்பில் யாராவது இன்னைக்கு யார் என்ன அனுப்பிச்சிருக்கா, அதுதான் தேவனுடைய வார்த்தையாம். இப்படி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். தயவு செய்து இந்த செய்தியை கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்கும்படி மிக தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறேன். அப்படி பேச மாட்டாருன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக சில நேரங்களில் பேசுகிறார். பட் தட் இஸ் நாட் அ ஹெல்த்தி மெத்தட். ஒன்றும் வழி இல்லைன்னா அப்பா எந்த வழியிலனாலும் வந்து பேசுவார். நீங்க ஒரு PhD வாங்கணும்னு ஆண்டவர் நினைக்கிற தவிர 1ஆம் கிளாஸ்லயும் பாடம் படிக்கலாம். நம்ம எனக்கு அருமையான தேவஜனமே, இப்போ இந்த வசனம் உங்க கால்களுக்கு தீபமும், அந்த பாதை எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எங்க வைக்கணும் தெரியாமோ தேவ சித்தம் வெளிப்படும். அதே மாதிரி என் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதே. இப்போ உங்களை குறித்து ஆவியான ஒரு கேள்வி கேட்கிறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, பைபிளை வாஞ்சையா வாசித்துக்கிட்டே இருந்து தான், ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறை பிடிக்க வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். எப்போ பிடிக்க முடியும் தெரியுமா? அதிகமாக வேதத்தை வாசிக்கும் பொழுது. கேட்கறதுக்கெல்லாம் செய்தி நல்லா தான் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட அப்பா ஒரு கேள்வி கேட்குறார், நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், ஆனால் உங்களை சீர்தூக்கி பாருங்க, ஏன்ட்ட இந்த காரியம் இருக்கா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், தேவ சித்தம் செய்யணும், பரலோக ராஜ்யம் போகணுங்கிறவன், அதுக்கு மிகவும் உதவுறது கடவுளுடைய வசனம், அதையும் பார்த்துட்டோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அவசரமான ஒரு உலகம், என்ன வேலைக்கு போகும்போதும் சரி, நமக்கு ட்ராவல் 17 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கலன்னா சிலர்லாம், நான்லாம் 55 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன். அதாவது ஒரு நாளைக்கு 110 கிலோமீட்டர் மினிமம் நான் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சில சமயத்தில் பார்த்தேன்னா அங்கிட்டு ஒரு 200 + 200 சர்வ சாதாரணமாக 400 கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணுகிற வழக்கம் உண்டு பிரியமானவர்களே. இந்த அவசரமான உலகம், அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ அதனால தாங்க நெட்டே இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? அப்பப்போ நாங்கள் வர்றதா தான் பார்க்க முடியும். ரைட்டு, ஆண்டவர் யாரையும் பலவந்தம் பண்ணவே மாட்டார். என் சுத்தம் பூர்ணமாக வேணுமா, என் வசனத்தினால் நீ நிறைந்திருக்க வேண்டும், அதாங்க ஃபார்முலா, வேறு ஃபார்முலாவே கிடையாது. ஆனால் இப்படி வசனம்தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற இடத்துல பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுதுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ஹானஸ்டாக ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு பதில் எனக்கு சொல்ல வேண்டாம். உண்மையிலேயே வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை எப்பண்டா பைபிள் எடுத்து ஒரு டைம் எனக்கு கிடைக்காதா, கிடைக்காம கூட போயிட்டு போகுதுங்க ஒரு நாளில் டைம் கூட, ஆனால் ஒரு வாஞ்சை, என்னடா இன்னைக்கு வெறும் ஒரு அதிகாரம் தான் வாசித்திருக்கோம், நம்ம எவ்வளோ வாசிக்கணும், எவ்வளோ வாஞ்சியாக இருக்குது. உண்மையிலேயே ஹானஸ்டாக உங்களை ஒரு கேள்வி கேளுங்க, அந்த வாஞ்சை உங்களிடத்தில் இருக்கிறதா பிரியமானவர்களே? டு ரீட் தி ஸ்கிரிப்சர், வாசிக்கிறதெல்லாம் ரெண்டாவது, அந்த வாஞ்சை பைபிள் அங்கே இருக்குங்க. ஏன்னா அதே இல்லாத ஒரு ஆள் அவ்வப்போ அங்கங்கே அப்படி இந்த ஊறுகாய் தடவிற மாதிரி தடவிட்டு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சித்தம் எனக்கு வெளிப்படணும்னு அது வெளிப்படாது. தாகம் உள்ளவனுக்கு தான் அவர் தண்ணீரை கொடுக்கிறவர் பிரியமானவர்களே. எந்த அளவின்படி நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவே உங்களுக்கு அளக்கப்படும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இதுதாங்க ஆண்டவருடையது. நம்ம தான் இல்லாதவனுக்கு கொடுப்போம், ஆண்டவர் இருக்கிறவனுக்கு தான் கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. பணத்தில் இல்லை, இருதயத்தை நான் சொல்லுகிறேன்.
அப்போ கடவுளுடைய சித்தம் அவருடைய வார்த்தையின் மூலமா வெளிப்படுதுன்னு நம்ம சங்கீத புஸ்தகத்துல வாசித்த பின்னாடி அந்த இருதயத்தில் நமக்கு அந்த வாஞ்சை இதுவே இல்லைன்னா, இப்போ நம்ம நிறைய நேரங்களில் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோமே, ஒரு காதலன் ஒரு காதலின்னு வச்சுக்குவோம். அங்கே என்ன அன்பு தாண்டவம் ஆடுகிற ஒரு இடம். அதாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இருந்தால் தானே காதலி காதலன்லாம், கணவன் மனைவினே எடுத்துக்கிடுவோம். எதுக்கு காதலன் காதலின்லாம்? ஒரு உண்மையான கணவன் ஒரு உண்மையான மனைவியை அந்த நேசிக்கிற காரியத்தை எடுத்துக்குவோம். How will it be? நேரம் போறதே தெரியாதுங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் போறதே தெரியாது. உண்மையாய் நேசிக்கிறவர்கள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா கூட இருங்கங்க, அதுக்குள்ள என்னங்க போகணும்பீங்க. ஆனா அவங்க ஏற்கனவே 2 மணி நேரம் இருந்திருப்பாங்க. வேதத்தை நம்ம அந்த அளவு வாஞ்சிக்கிறோமா? அந்த ஆசை இருக்கா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 3 அதிகாரமும் ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம் படிக்கிறவன் பைபிளை ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம். நான் அது கூட பத்துமான்னு தெரிலங்க. ஏன்னா ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது வருஷத்திற்கு 4 முறை அவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வசனத்தின் மூலமாக அவர் உங்களிடத்தில் பேசுகிற கர்த்தர். எனக்கு அருமையான தேவஜனம், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 43 அதிகாரம் 3 வசனம். அழகான ஒரு வசனங்க. பாருங்க, சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்கிறான்னு பாருங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நீங்கள் அசஸ் பண்ண, ஆமாம் எனக்கு அந்த அளவுக்கு உண்மையிலே ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு பைபிளை மேலே அப்படி மணிக்கணக்காக அந்த மாதிரி இல்லைங்க. உண்மையிலே இல்லை தாங்க. எனக்கு நேரம்ல நான் சொல்லிக்கிறேன். ஆனாலும் எனக்கு பிடிச்சமான காரியங்கள், அது சினிமா பார்க்க, டிவி பார்க்குறதோ இல்லாட்டினா வாட்ஸ்அப் பார்க்குறதோ, அந்த மாதிரி ஃபேஸ்புக் பார்க்குறதுலாம் நேரம் அது பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுது. அந்தளவுக்கு இல்லை தாங்க. அதாங்க உண்மையானவங்க அதை நம்ம ஒத்துப்போம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி வருது. ஏங்க நீங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்க, எனக்கு அந்த வாஞ்ச பைபிள் மேலே இல்லை. இப்போ நான் என்ன தாங்க பண்ணணும்? தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தா முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை சரியாக துதிக்கிறோமோ துதிக்கலையோ, ஆண்டவரை எனக்கு அது வேணும், ஆண்டவரை எனக்கு இதில் பிரச்சனை, என் பிள்ளைக்கு இதில் பிரச்சனை, எனக்கு சரீரத்தில் இதில் பிரச்சனை, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு அதில் பிரச்சனை, இங்கே கடன் இருக்குது, இந்த பேங்க்கில் ப்ராப்ளம், அங்கேருந்து இது வந்திருக்கு. ஆனால் போனால் நீ என்னென்னமோ ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் வாழ்க்கையில் ஜெபத்தில் கொடுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் வேத வாஞ்சையே என்கிட்ட இல்லையப்பா, எனக்கு தாங்கப்பா. அதுக்கு 3 நாள் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுகிற விசுவாசி நீங்கள் என்னைக்காவது சந்திச்சிருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் அப்படி அழைக்கிறாருங்க. உங்களை தாங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களை தான் அழைக்கிறாரு. என் மகனே, என் மகளே, உனக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கணும்னே தெரியலையே. நான் எப்படி என் வேதத்தை வைத்து உன்னோடு நான் என் சித்தத்தை வெளிப்படுத்துவேன். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் என்ன அழகா ஜெபம் பண்ணுறான்னு பாருங்களேன். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். ஜெபிக்கிறான். அவன்கிட்ட அது இல்லை, கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் பரத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி. எது நடத்தணுமா? ஏங்க, எது உங்களை நடத்தணுங்க? உங்கள் பண ஆசை உங்களை நடத்திக்கிட்டு இருக்கா? இல்லை உங்களுடைய இச்சைகள் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கா? இல்லைன்னா உங்கள் கோபங்கள் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கா? இல்லைன்னா உங்கள் பொய் சொல்லுகிற காரியம் உங்களை நடத்தி கொண்டிருக்கா? இல்லைன்னா பெருமையின் காரியம் நம்ம நடத்தி கொண்டிருக்கா? இல்லைன்னா ஏன் உங்கள் பயமே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? ஆனால் இங்கே அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. உம்முடைய வசனம் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. என்ன அழகா ஜெபம் பண்ணியிருக்கான் பாருங்க. அல்லேலூயா.
நம்ம ஜெபம் பண்ணா, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எனக்கு தந்து எனக்கு ஒரு பெரிய காரை வாங்கி தாருங்க ஆண்டவரே, காருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கும் தெரியலங்க. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தெல்லாம் பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தரும் ஒரு வீடு வேணும்னு எனக்காக ஜெபம் பண்ண, பவுல் அடிகளார்ல எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த சபையில் சரியான பில்டிங் இல்லை, சர்ச் பில்டிங் இல்லை, அதற்காக அந்த சர்ச் பில்டிங்காக ஜெபிப்போம், ஒன்றுமே இல்லைங்க. அப்படி எங்கள் கிறிஸ்தவத்தையே மாற்றிட்டோங்க. இந்த தேவ our God is a sensitive God. Don't play games with him. Don't play games with him. He is not an ordinary God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பயபக்தியோடு, அப்பா உம சித்தம் நான் செய்யலைன்னா நான் பரலோக ராஜ்யம் வர முடியாது, உம்முடைய வேதத்திலிருந்து என்னோடு பேசும் இந்த சங்கீதக்காரன் கதறுகிறான். சங்கீதம் 18ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதாவது தேவ சித்தம் நமக்கு என்னன்னு தெரியலனால அது ஒரு இருளான சூழ்நிலை. அவருடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்தினாலே ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி அதன்படி நீங்க வாழ்ந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 19ஆம் அதிகாரம் அப்படியே அடுத்த அதிகாரத்தில் பாருங்களேன், 8ஆம் வசனத்தை, ஆழமான ஒரு வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. யாருக்கெல்லாம் சந்தோஷம் வேணும்? கவலை இருக்கு. இன்னைக்கு எப்படி தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு? எனக்கு நல்லது நடந்தால் கல்யாணம்னா சந்தோஷப்படுவேங்க, பிள்ளை பெற்றா சந்தோஷப்படுவேன், வீடு கட்டினா சந்தோஷப்படுவேன், கார் வாங்கினா சந்தோஷப்படுவேன், வண்டி வாங்கினா சந்தோஷப்படுவேன், புது ட்ரெஸ் எடுத்தால் சந்தோஷப்படுவேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷப்படுவேன், மக்கள் புகழ்ந்தால் சந்தோஷப்படுவேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பயங்கர வேதனையில் ஆயிடுவேன். அப்போ அது என்ன கிறிஸ்தவம்? வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் தேர்? இங்கே வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. சூழ்நிலை அவ்வளோ நெருக்கமாக வெளியில் இருந்தாலும் உள்ளத்தில் இந்த தேவ சித்தத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவருடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் பிரியமானவர்களே. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்யும்போது தான் அந்த சந்தோஷம் வரும். நீங்கள் சித்தத்தை விட்டுட்டு வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த சந்தோஷம் வராது. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தூய்மையானதான். தூய்மையானது உங்களுக்கு வேணுமா? பைபிள் வாசிங்க. பைபிளே சரியா வாசிக்கல. கோயிலுக்கு தூக்கிட்டு போறோம், தூக்கிட்டு வர்றோம். வாசிக்கிறோமா? முதலாவது வாஞ்சிக்கிறோமா? மிச்ச வேலையெல்லாம் கூட கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இது முக்கியம். உங்க வாழ்க்கை பிரச்சனை. நம்ம அநேக சமயங்களில் பாருங்க, பிள்ளை பிறந்த உடனே நல்ல ஸ்கூலில் போடுறதுக்கு பிளான் பண்ணிடுவோம். பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே நகையை சேர்க்க பிளான் பண்ணிடுவோம். எந்த யூனிவர்சிட்டியில் போகணும், ஃபாரின்ல போய் படிக்கணுமா, ஒரு வீடு கட்டும் போது அந்த இன்ஜினியரா இந்த இன்ஜினியரா, அப்படியா இப்படியா, காரு வாங்கினா ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இன்டர்நெட்டில். ஒரு பைக் வாங்குறதுனா ஒரு 3 நாள் போட்டு எல்லாத்தையும், அந்த இன்ஜினில் என்ன இருக்கு, இந்த கம்பெனியில் என்ன இருக்கு, யார் சீப்பா தாரா, எல்லாத்தையும் அலசி பார்க்குறோமே பிரியமானவர்களே. But when it comes to God, we don't have time. நாம் நம்மையே வஞ்சிக்கிறோம். நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. Majority of the people are like that.
கெடுக்கிறதெல்லாம் என்னைய மாதிரி பிரசங்கியார்கள் தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நாம் மனம் திரும்புவோம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. விட்டமின் ஏயும் B12 விட்டமின் ஈலாம் சாப்பிட்ட உடனே கண் பார்வை நல்லா இருக்குங்கிறதெல்லாம் ஃபிசிக்கலாக உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய கண்ணு குருடாக இருந்ததுன்னா உங்களுக்கு போகிற பாதையே தெரியாதுன்னு வேதம் சொல்லுது. என் சித்தம் உனக்கு விளங்காது, உன் பிள்ளையின் மேல் நான் வைத்திருக்கிற சித்தம் உனக்கு தெரியாமல் போய்விடும். என் மகனே, என் மகளே, உன் எதிர்காலத்தில் நான் வைத்திருக்கிற திட்டத்தை நீ அறியாமல் போய்விடுவாய். உன் கண்ணுக்கு வெளிச்சம் வேணும்னா பைபிளுக்கு வாங்குகிறார் ஆண்டவர். என் வசனத்திற்கு வா, அதற்கு முக்கியத்துவம் கொடு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, again I say, don't play with God in the Bible. ஒரு நாள் வருங்க, நீங்களும் நானும் தனியா அப்பா முன்னாடி நியாய தீர்ப்பில் நிற்கணும். அப்போ நான் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. தயவு செய்து சொல்கிறேன், யூ cannot say that way. பைபிளில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில பகுதியில் அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க. இந்த எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் எடுக்கும்போது திடீர்னு எதையாவது எகடா உடமா வசனம் வந்துருச்சுன்னா நமக்கு உடனே நம்ம மக்கள் தான் பைபிளை திறந்தோடனே அதுதான் தேவனுடைய வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டு அப்படித்தானே நம்ம போகிறோம். தட் இஸ் நாட் த ப்ரொசீஜர் டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். தயவு செய்து இந்த செய்தி முடிகிற வரைக்கும் நீங்கள் கேட்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாட் ஐ கம் டு சேன்னு. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நான் மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு இனிமே நம்ம போகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஹல்லேலூயா. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். வசனத்தை கவனிக்கணுங்க. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குமா? வெளிச்சம், இருள்ல இருக்கிற வெளிச்சம் மாதிரி இருக்குமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் உங்களுக்கு தரேன். அவருடைய வசனம் உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை எப்படி சொல்லும் தெரியுமா? நல்ல கவனிங்க. listen to me very carefully. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை செய்யணும். முதலாவது அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்களா ஒரு பக்கத்தை திறந்துட்டு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அதுதான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரில, பிறகு அது நடக்கலைன்னா குறை சொல்லாதீங்க ஆண்டவரை. எப்படி தெரியுமா? ஆவியானவர் உங்கள் ஆவியோடு பேசுவார். பெரும்பாலும் நம்ம அப்பா டீல் பண்ணுற போகிறோம் டைரெக்டாக உங்கள் ஆவிட்ட தாங்க. அதனால் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலையில் அரையும் குறையும் தூங்கி எந்திரிக்காமல் நம்ம மாமிசம் இன்னும் எந்திரிச்சிருக்காது. நான் லேசாக அந்த கான்ஷியஸ்னஸ் இன்னும் வர்றதுக்கு முன்னாடி ஆவி எனக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்ன செய்தி கொடுக்கணும், யாருக்கு என்ன, நிறைய விஷயம் எனக்கு அதில் வரும். உங்களுக்கும் அவ்வளோ அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்? ஆவியில் பேசுகிற கர்த்தர். அதுக்கு என்ன தெரியுமா வேணும்? வசனத்தை வாசித்து நம்முடைய சிந்தனை, இருதயம், நீங்கள் இருதயத்தை எதால நிரப்புறீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கோபத்தால் நிரப்புங்க, நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். இச்சையால் நிரப்புங்க, நரகத்தான் போவோம். பொய்யால் நிரப்புங்க, கடவுளுடைய அருவருப்பு தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையால் நிரப்புனீங்கன்னா தேவ சித்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக 2 காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். யோபுவின் புஸ்தகம், இது கடவுளுடைய வார்த்தைங்க. நான் ஏதோ எனக்கு சௌரியமாக பட்டதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கல. நீங்களே வேதத்தை நீங்கள் எடுத்து, நான் சொல்கிறேங்கிறதுனால இல்லை, நீங்கள் வேதத்தை எடுத்து தியானிக்கணும். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தை தருகிற
அந்த தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும் போது அந்த வெளிச்சம் வரும். அதுக்கு முதல்ல தேவை அவருடைய வார்த்தை வரணும். அல்லேலூயா. அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். நீங்கள் இருளை கடக்கணுமா? யாருக்காவது உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை கடக்கணும்னு யாராவது விரும்புகிறீங்களாங்க? ஒரு வழி தான் இருக்குது, அப்பா வசனம். வேற வழி கிடையாதுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் முழங்காலிலே வேதம் உங்க முன்னாடி இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாரானால் அது மேலான அனுபவம். அப்போ முதல்ல ஒரு பிராக்டிக்கலா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆவியில பேசுறோம். அதனாலதான் நீங்க நிறைய பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முகமே ஒரு பிரகாசம் ஆகிற அளவுக்கு நாங்கள் வேதத்தை வாசித்து 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 அப்படி வாசிப்பாங்க. இப்போ பாருங்க, இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரிய ஊழியக்காரர்கள்லாம் அவ்வளோ வசனம் சொன்னவங்களால இப்போம்லாம் நமக்கு இன்டர்நெட் இல்லைன்னா கூகுள் இல்லைன்னா நமக்கு பைபிளே தெரியாது. அந்த அளவுக்கு ஆயிட்டோம் நம்ம. என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. இன்னொரு காரியத்தை, ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பி ஃபில்டு பை த வேர்ட். கேள்விப்பட்டிருக்கீங்க? பி ஃபில் பை த ஸ்பிரிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பி ஃபில் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருங்கள். அப்பொழுது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அவருடைய சித்தத்துக்கு விலகி போக மாட்டீங்க. இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். ஆனால் இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். புல் தி ஸ்வார்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஆவிக்குரிய டெக்னாலஜி. நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சத்தியம் என்னும் கச்சையும் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அதாவது த பெல்ட் ஆஃப் ட்ரூத்துன்னு இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்னு நினச்சிக்கோங்க, இல்லைன்னா சண்டே ஸ்கூலுக்கு போகிறவங்க நினச்சிக்கோங்க. கோலியாத்து இல்லைன்னா கோலியாத்து எதுக்கு போவானே, நம்ம தாவீது, நம்ம அண்ணன் தாவீது ராஜா ஒரு அப்படி அழகான ஒரு பெல்ட் தோலில் கட்டியிருக்கிறாரு. ஏன்னா அந்த பெல்ட் நல்ல ஒரு 3 இன்ச்சு திக்னஸ்க்கு அவர் கட்டியிருப்பார். அப்படி கட்டியிருக்க பெல்ட் தான் சத்தியம் தேவ வசனம். அதை நல்லா இறுக்கி கட்டிக்க அவன் வாழ்க்கையில் இடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுப்பு அந்த பெல்ட்டோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டயம்னு ஒன்று, அது ஒன்று உள்ளே இருக்கும், சேர்ந்து தான் இருக்கும். அந்த பெல்ட்டும் பட்டயமும் சேர்ந்து தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சண்டே ஸ்கூலில்? நல்லா பார்த்துருப்பீங்க. ஆமென். இதை பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த நெட்டில் இந்த நெட்டில் வர்றது தேவ வார்த்தை கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, ஒரு பிசாசு சோதனையை கொண்டு வரான், இதிலிருந்து ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் முள்ளங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பட்டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் ஆஃப் காட் இருக்குல்ல, சர்வாயுத வர்க்கம், இதில் ஒரு ஐட்டம் தான் சண்டை போடுற ஐட்டம். அது எது தெரியுமா? பட்டயம். மிச்சம் எல்லாம் டிஃபென்சிவ் தான், பாதுகாக்கிறது தான். இந்த பட்டயத்தை வச்சு தான் நீங்கள் சண்டை போடணும்னு நமக்கு நல்லா தெரியும். அது எப்படி போடுறதுங்க? நல்லா கேளுங்க. லிசன் டு மீ when you want to understand the God's will. அது எப்படி வரும்னா, நீங்கள் ஒரு காரியத்திற்காக முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆவியில் ஒரு வார்த்தையை தேவன் கொடுப்பார். அதாவது ஏற்கனவே நீங்கள் பைபிள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா ஒரு வசனத்தை உங்கள் ஆவின் உள்ளத்திலிருந்து வெளியில் வரும். அது வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடாதுங்க. வெளியிலிருந்து உள்ள வர்றதல்ல, உள்ளத்திலிருந்து வெளியே வரும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களுக்காக அந்த சூழ்நிலைக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை. அந்த இதை பட்டயமா உருவி சண்டை போட்டு பாருங்க, உடனே எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நான் ஒரு காரியத்துக்கு அதிக நாள் ஜெபித்து கொண்டிருந்தேன் உபவாசத்தோடு. ஒரு நாள் என் ஒய்ஃப் சொன்ன, போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, ரோட்டில் நடந்து தான் போகிறேன். ஒரு வசனம் என் ஆவியிலே வருகிறது. நான் வேற ஏதோ டிராஃபிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஆவியில் உள்ள அப்படி வருங்க வசனம். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. அதை பட்டயமாக உருகி நீங்கள் சண்டை போடும் பொழுதுதான் தேவ சித்தத்தின்படி அந்த காரியத்தை நீங்கள் டீல் பண்ண முடியும். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4வது காரியமாக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இன்னொரு வசனம், நீங்கள் பிசாசோட சண்டை போடணும்னா 2 விஷயம் அவசியம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
மரணம் நேரிடுகிறதா இருந்தால், அதாவது பிசாசு வானத்திலிருந்து தள்ளப்பட்டவனா விசுவாசிகளுக்கு விரோதமாக வரும்பொழுது அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கண்டிப்பா ஏசாமி ரத்தம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் அது இல்லைங்கிறதுனால நான் அதை ரொம்ப சொல்லலை, இன்னொரு நாள் பார்ப்போம். சாட்சியின் வசனம்னா என்னங்க? அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆமென். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தின்படி வாழ்றீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு வல்லமையாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் அந்த வசனத்தின்படி வாழலைன்னா நீங்கள் எத்தனை தடவை உருகுனாலும் வெறும் உங்கள் பட்டயம் பார்த்தீங்கன்னா வெறும் அட்டை பட்டயம் மாதிரி தான் இருக்கும். ஒரு அடி அடித்தாலும் உடஞ்சி போவோம், உங்கள் பட்டயம் உடையும். இதுதான் தேவன் நீதி. ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, கவனமாக கவனிங்க. கவனம். நீதிமொழிகளில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, அதாவது லேப் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பண்ண போகிறது உங்களுக்கு லேப் டெஸ்ட்டு. ஏன்னா எப்படி வசனம் உங்களுக்கு வேலை செய்யும், அதன்படி தேவ சித்தத்தை அறிஞ்சு நம்ம என்ன செய்யலாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ஒரு சின்ன ஆசிட் டெஸ்ட்டு, எப்படி அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக. அதாவது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒருத்தர் அடிக்கடி பெருமையாக பேசுவார், கூட்டி குறைச்சி பேசுவார், பொய் தான் பேசுவார். அந்த ஆள் அப்போ எப்படி தேவன் பார்ப்பார்? கர்த்தருக்கு அருவருப்பாக அவரை பார்ப்பார். இப்படி இருக்கும்போது இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாஸ்து காட்டினேன்னா உங்களுக்கு புரியும். அப்போ அவர் அருவருக்கும் போது இவர் போய் என்ன பொய் சொல்லாமல் இருக்கிறவனுடைய ஆசீர்வாதத்தை உருவி இவர் பயன்படுத்தினார்னு வைங்களேன், அங்கே ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுதுங்க இவருக்கு. அல்லேலூயா. இன்னொருத்தருக்கு ஆகும், இன்னொருத்தருக்கு ஆகாமல் போயிடும். நான் அதையும் வாசிக்கிறேன் உங்களுக்கு. சபனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னொரு கான்ட்ராஸ்டுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சபனியா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார். கான்ட்ராஸ்டான வசனம். அங்கே அருவருப்பார்னு பார்த்தோம், இங்கே களி கூறுவார்னு. இப்போ ஒருத்தருக்கு இந்த செபனியா 3:17 வாக்கு தத்தமாக எடுத்துட்டு கர்த்தர் என்னை ரட்சிப்பார், களி கூற பண்ணுவார் அப்படி இப்படின்னா நடக்காது இந்த ஆளுக்கு. ஏன்னா இவர் தான் பொய் சொல்லிட்டு இருக்காரு. புரிஞ்சுது நான் சொல்றது உங்களுக்கு? நீங்க கடவுளுடைய வசனத்தை எடுத்து பட்டயமா தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணும்னா அந்த வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தா தான் அந்த வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வரும். நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எப்படினாலும் இரு, இன்டர்நெட்ல வருதுல, வாட்ஸ்அப்ல வருதுல, அதை விசுவாசி. ஏங்க விசுவாசம் என்னன்னு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. உங்க முன்னாடி ஒரு பாம்பு கிடந்தா உங்க விசுவாசம் என்ன செய்யும்? கம்பெடுத்து அடிக்குமா அடிக்காதா? அது செயல் வடிவத்தில் வரும். இன்னைக்கு அநேகர் விசுவாசம் என்ற வார்த்தையை தவறாய் புரிந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, கடவுளுடைய வார்த்தை தான் உங்களுக்கு சித்தத்தை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தி அதன்படி நம்ம வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். ஆகவே மிக ஜாக்கிரதையோடு அதிக வாஞ்சியோடு வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த செபனியா 3:17 அவர் உங்களை ரட்சிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்தில் உம்முடைய சித்தத்தை கண்டு உம்முடைய வார்த்தையை எங்கள் ஆவியிலே பெற்று நாங்கள் சத்துருவோடு போராடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படி மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.